அனைவருக்கும் சசி முத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ரொம்ப மன கஷ்டத்தில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது வரைக்கும் நான் எப்படி சொல்கிறதுனா, வீடியோவுக்கு டைரெக்டாக ஃபேஸ் காமிச்சு அதிகபட்சமாக நான் பேசுனதில்லை. எல்லா தாய்மார்களுமே ஒரு கல்யாணம் ஆகட்டும், வீட்டில் பிரச்சனைகள் ஆகட்டும், கோவிலுக்கு போகிறதாகட்டும், எல்லா இதுக்குமே ஒரு முடிவு இல்லாமல் நான் கடவுளை கும்பிட்றேன், எனக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல அப்படின்ட்டு எல்லாருமே எங்கே போனால் நம்மளுக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு தேடலோடு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம ஓடிட்டுருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அதனால் இந்த நிமிஷம் யார் ஒருத்தருமே கடவுள் நேரில் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார், சரிங்களா? அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் ஒருத்தர்கிட்ட அவங்கக்கிட்ட போய் பேசி உங்ககிட்ட பேச வைப்பார். அது உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அது தெய்வ வாக்காக நம்பி ஒவ்வொருத்தருமே செய்யுங்க. உங்கள் அருகாமையில் இருக்க கோவில்களுக்கு செல்லுங்க. கடவுளுடைய கடவுள் அனுகிரகத்தை பெறுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோன்றதை ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கோங்க. சசி முத்து யூடியூப் சேனல் நான் பேசுகிறேன், சரிங்களா? என்கிட்ட மைக் இல்லை, ஃபோன் கிளாரிட்டி இல்லை. பட் இருந்தாலுமே நான் இதை உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு பெரிய மன அழுத்தமும் பெரிய மன வலியிலிருந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன், சரிங்களா? அந்த மன வலியும் நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? எனக்கு நான் பேசுகிறதுல எதனா தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர் அப்படின்னா கூப்பிட்டுங்க, சரிங்களா? பெரியவங்களாக இருந்தால் பொண்ணு மாதிரி நினச்சி பேசுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது, சரிங்களா? அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு பிரச்சனையோடு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கிறோம், சரிங்களா? அந்த பிரச்சனை என்னன்றத நம்ம ஆழ் மனசில் போயிட்டு இந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம அதை அலசி ஆராயணும், சரிங்களா? அப்படிலாம் ஆராய்ஞ்சு நம்ம அந்த நிலையை போய் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்மலாம் முக்தி அடைஞ்சி கடவுள்கிட்ட டைரெக்டாக சீக்கிரம் போயிடுவோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கான கர்மாவை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நிலையை போய் அடைய முடியும், சரிங்களா? அது வரைக்கும் யாரும் அடைய முடியாது. நான் இத்தனை கோவில் போனேங்க, இத்தனை சாமி கும்பிட்டேங்க, எனக்கு இன்னமும் எந்த பலனும் கிடைக்கலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, சரிங்களா? ஆனால் அதெல்லாம் தாண்டி எத்தனை கோவிலுக்கு நீங்கள் முன் ஜென்மத்தில் எத்தனை கடவுளுக்கு நீங்கள் எல்லாருமே கடன் பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்க, குழந்தைங்க மன கஷ்டத்தில் இருப்பீங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளாம் கடனாளியாக கொடுக்கப்பட்டவங்க தான் அப்பா அம்மா. நம்மளுக்கு மூலவர் ஈஸ்வரர், ஆதிசக்தி அம்மா. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் அனாதைங்க கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம எல்லாருமே ஒருத்தர்கிட்ட நம்மளை தத்து கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம அப்பா அம்மா. நீங்கள் கடவுளை போய் நேரில் பார்க்க முடியாது. கடவுளை போய் பார்க்கணுன்னா உங்கள் அப்பா அம்மா மூலிமா பாருங்கள். ஆத்மாத்மா நீங்கள் தன் நிலையை அடையிற வரைக்கும் நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது, சரிங்களா? தன் நிலையை அடையிறதுக்கு மனப்பக்குவம் வேணும், மன வலிமை வேணும், பொறுமை வேணும், கருணை வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடவுளை உணர முடியும், சரிங்களா? யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க, காயப்படுத்தி பேசாதீங்க. உங்களால் ஒருத்தர் அழுகுறாங்கன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா சசி முத்து யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு.
அடுத்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த நிலைமைக்கு இவ்வளோ ஸ்பீச் கொடுக்கறதுக்கான காரணமே, இவ்வளோ பேசுகிறதுக்கான காரணமே இந்த நிமிஷம் ஒரு அம்மா, ஒரு பையன், அவங்க பொண்ணு ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரச்ச அந்த குழந்தை அழுதுகிட்டு ரோடு கிராஸ் பண்ணி அவங்க பாட்டியை போய் கூப்பிடுது. இன்னொரு அம்மா, எனக்கு பசங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு யாரும் இல்லை, நான் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. சரிங்களா? அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரச்சதான் நான் இவ்வளவும் பேசுகிறேன். சரிங்களா? அந்த மன அழுத்தத்தில் பேசுகிறேன். அதனால் இப்போத்துக்கு இது மட்டும் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் விளக்கமாக பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன். சரிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.